இப்போ இவ்வளவு உயிரினங்கள் சொல்றீங்க. இப்போ இந்த கடல் கன்னி நீங்க பார்த்திருக்கீங்களா இல்ல அது வெறும் கட்டுக்கதையா? ஒரு ஷிப் சடனா அந்த ஷிப்போட ஸ்பீடே டிராஸ்டிக்கா கம்மி ஆயிடுச்சு, ஷிப் மூவ் ஆகல அப்படின்னு போய் பாக்குறப்ப பவுல கடல்ல ஆக்சிடென்ட்ஸ் பயங்கரமா நடக்கும். ஃப்ரம் அதர் லைக் பைரசிஸ், ட்ரான் மூலியமா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணி ஒரு ஷிப்பை, ஒரு டேங்கர்ஸோ, எண்ணெய் கப்பலுங்கோ அதெல்லாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க, ஹைஜாக் பண்ணுவாங்க. கப்பல் நிற்கிற கப்பலை வந்து பைரேட்ஸ் ஏறி கொண்டு போய் ஹைஜாக் பண்ணிடுவாங்க கப்பலை. அவங்க வரவங்க கம்ப்ளீட் எக்யூப்மெண்ட்டோட வருவாங்க, ஆல் வித் ஆல் கன்ஸ், மேகசின்ஸ், புல்லட்ஸ், ஃபுல் பேக்கேஜ்ல வருவாங்க. வெறும் ஸ்கிஃப் போட்டை மட்டும் அனுப்புவாங்க. அதை அவங்க வந்து ஷோர்லேருந்து அதை ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணி அந்த போட்டை வந்து கப்பலில் கொண்டு வந்து பிளாஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. இந்த கப்பல் வந்து இஸ்ரேலோட பிளாக் போட்டிருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ அங்க இருக்கிற டெரரிஸ்ட் அந்த கப்பல்ல இருக்கிற மக்களை எதிர்பார்க்கல, ஆனா அது இஸ்ரேல் பிளாக்ன்றதுனால அந்த கப்பலை தாக்கணும்ன்றதுனால அந்த கப்பல் ரெட் சி பக்கம் வந்துச்சுன்னா நாங்க ரொம்ப அந்த ஏரியாவை மேக்சிமம் ஷிப்பிங் கம்பெனிஸும் மேக்சிமம் சார்ட்டர்ஸும் நிறைய ஓனர்ஸும் இப்ப அந்த ரூட்டை அவாய்ட் பண்றாங்க. லைக் ரெட் சி ரூட்னு சொல்றோம் நாங்க. இப்ப கப்பல் கண்டிப்பா அந்த ஏரியால மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். ஈவா பைட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரோட நேர்காணல இருக்கோம் அப்படின்னா, தமிழகத்தினுடைய ட்வின் பிரதர்ஸ் மர்ச்சன்ட் நேவில ஒரு அதிசய இரட்டையர்கள். ஸோ அவங்களதான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். வணக்கம். ஈவா பைட்ஸ் நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். என் பேர் தான் ராகுல். எங்கள் முழு நேம் ராகுல் தயாநிதி. அவங்க பேர் ராம்கி தயாநிதி. அண்ட் ரெண்டு பேரும் நாங்கள் மர்ச்சன்ட் நேவியில் மாஸ்டராக இப்போ சேல் பண்ணிட்டு இருக்கோம். கடல்ல ஆக்சிடென்ட்லாம் நடக்குமா? அப்படி நடந்தா என்ன மாதிரியான ஆக்சிடென்ட்லாம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கடல்ல ஆக்சிடென்ட்ஸ் பயங்கரமாக நடக்கும். அதுக்காக தான் ஒரு சீபேரரை வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவ்வளோ சீபேரர்ஸ்க்கு இவ்வளோ ட்ரைனிங், இவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், எல்லாத்துக்குமே சேஃப்டிக்காக தான். அதில் கடலில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு ஃபயர் ஆகலாம், ஷிப் ஃபயர் ஆகலாம், இல்லை ஒரு கார்கோ ஏற்றிட்டு போகிற கார்கோ ஷிஃப்ட் ஆகி அந்த கார்கோவால் கப்பலே கேப்சைஸ் ஆகலாம், இல்லை பெரிய பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகலாம், கொலிஷன் ஆகலாம், கிரவுண்டிங் ஆகலாம். கிரவுண்டிங்னா கப்பல் போய் கரை தட்டுறது. எனக்கும் நான் ஒரு ஜூனியர் ரேங்க்ஸ்ல இருக்கிறப்ப என் கப்பலே ஒரு மேஜர் ஃபயர்லாம் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி ஆகலாம். அதே மாதிரி நீங்க ஒரு மிஷினரி ஃபால்ட்டால நிறைய பேர் இறந்து போகலாம். அதாவது அந்த ஒரு கிரெயின் ஆப்ரேட் பண்றப்பையோ, அதாவது நார்மலா ஒரு இண்டஸ்ட்ரியில இது ஒரு வெரி ஹை ரிஸ்க் இண்டஸ்ட்ரி தான். அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க எப்படி ஒர்க் பண்றீங்க, எப்படி சேஃபா கப்பலை வச்சுக்கிறீங்க, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி வச்சுக்கிறீங்க, ஒரு போர்ட்ல இருந்து ஒரு போர்ட்டுக்கு எப்படி சேஃபா வரீங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நடுப்பட்ட, அதாவது இந்த டிரான்சிட்டிங் டைம்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஃப்ரம் அதர் லைக் பைரசிஸ் எல்லாம். ஆமா, இது என்ன மாதிரியான விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் யூ ஹேவ் டு பி மோர் ப்ரோஆக்டிவ். பைரேட்ஸ் அட்டாக் நடந்திருக்கா? ரொம்ப ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் சொல்லுவோம். எல்லாருக்குமே தெரியும். இப்போ கல்ஃப் ஆஃப் ஏடன், சொமாலியா, அந்த ரெட் சீல இருக்கிற என்ட்ரன்ஸ், இப்போ இந்த ஒமான் பக்கத்தில் இப்போ நடக்கிற ட்ரான் அட்டாக்ஸ், ட்ரான் மூலியமா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணி ஒரு ஷிப்போ, ஒரு டேங்கர்ஸோ, எண்ணெய் கப்பலுங்கோ அதெல்லாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் எப்படின்னா இப்பயும் பண்ணுறாங்க. ஒரு ஹைஜாக் பண்ணுவாங்க. கப்பல் நிற்கிற கப்பலை வந்து பைரேட்ஸ் ஏறி கொண்டு போய் ஹைஜாக் பண்ணிடுவாங்க கப்பலை. இல்லாட்டினா வந்து அந்த கப்பலில் இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. எதுக்காக? இந்த கப்பலை எடுத்துட்டு போய் ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டு போய் ரேன்சம் கேட்பாங்க, இல்லை அந்த கப்பல்ல இருக்கிற பொருளை விற்க பார்ப்பாங்க, இல்லை அவங்கள ஹாஸ்டேஜஸா வச்சுக்கிட்டு அந்த பெரிய அந்த நாட்டையோ இல்லை அந்த கம்பெனியவோ த்ரெட்டன் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது தான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இதாவது இப்ப இந்த அவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா பைரசி. இப்போ ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஏடன்ல மட்டும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கா, நைஜீரியா சைடு சொல்லுவாங்க, இப்போ அங்கேயும் பயங்கரமா நடக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ பல இடத்துல லைக் ஈவன் இந்த மலாக்கா ஸ்டேட் சொல்லுவாங்க, அந்த ஏரியாலையும் பைரேட்ஸ் வருவாங்க. இந்தோனேஷியா அந்த ஏரியாலையும் பைரேட்ஸ் வருவாங்க. இப்போ ஒரு ஏரியா நமக்கு எல்லாருக்கும் ஒரு அளவு தெரிஞ்சது சொமாலியா. இப்போ வந்து இப்போ எங்க பர்டிகுலர்லி நாங்க இந்த கமர்ஷியல் வெசல்ஸ்ல இருக்கிற எங்க மாதிரி ஆளுங்களுக்கு
செக்யூரிட்டி இதுக்காக தனியாவே கொடுக்குறாங்க. இட்ஸ் கால்ட் ஆர்ம்ஸ் கார்ட்ஸ்னு சொல்லுவோம். அவங்க எப்படின்னா, நீங்க ஒரு பர்டிகுலர்லி அந்த ஏரியால ட்ரேடிங் பண்றீங்க, கல்ஃப் ஆஃப் ஏடன் பக்கமாவோ இல்ல பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து கல்ஃப் ஆஃப் ஏடன் சுத்தி போறீங்களாவோ இல்ல ஒரு ரெட் சீக்குள்ள நுழைய போறீங்கன்னா, அவங்க உங்க ஷிப்ல ஒரு ஒரு சர்டன் பொசிஷன்ல வந்து அவங்க ஏறி அவங்க வரவங்க கம்ப்ளீட் எக்யூப்மெண்ட்டோட வருவாங்க. ஆல் கன்ஸ், மேகசின்ஸ், புல்லட் ப்ரூஃப்ஸ், ஹெல்மெட்ஸ், ஃபுல் பேக்கேஜ்ல வருவாங்க. அந்த ஷிப்பை சேஃப்கார்ட் பண்றது அவங்க வேலை. ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டிரான்சிட்டிங் அந்த ஹை ரிஸ்க் ஏரியாவை தாண்டுற வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டா 24/7 ஒரு 3 to 4 persons அவங்க வாட்ச்லயே ஷிப் பேசிஸ்ல வாட்ச்ல இருந்து நேவிகேஷன் வாட்ச் ஆபீசர்ஸோட அவங்க அதை இருந்து அந்த கப்பலை ப்ராப்பரா லுக் அவுட் வச்சுக்கிட்டு எந்த ஒரு சின்ன சின்ன ஸ்மால் போட்ஸோ ஸ்கிப்ஸோ இல்லை ஏன்னாச்சும் ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல இருக்கான்னு அவங்க பார்த்துக்கிட்டு கன்ஸை ரெடியா வச்சுக்கிட்டு அவங்க அப்படியே மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷன்ஸ்ல ரிஸ்க் இருக்கு. அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கு நிறையான விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ பைரேட்ஸ் மட்டும் இல்லாம வேற அட்டாக் வேற விதமான ஆமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அன்மேன் போட்ஸ், அதாவது கப்பல்ல அந்த அவங்கலாம் வர மாட்டாங்க, வெறும் ஸ்கிஃப் போட்டை மட்டும் அனுப்புவாங்க. அதை அவங்க வந்து ஷோர்ல இருந்து அதை ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணி அந்த போட்டை வந்து கப்பல்ல கொண்டு வந்து பிளாஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. ரிமோட்லயே அந்த அன்மேன் போட்டோ ஸ்கிஃபோ அந்த போட்டை ஃபுல்லி ஆர்ம்டு போட்ஸா இருக்கும். அந்த போட்டை கரையிலேருந்து அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணி இப்போ ஒரு அந்த பேசேஜ்ல போற அந்த வழியில போற ஒரு கப்பலை வந்து இந்த மாதிரி ரிமோட் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு ஷிப் சைடு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஷிப்போட உங்களோட ஸ்டெபிலிட்டி போயிடும்ல. அது இன்டெகிரிட்டி ஆஃப் த ஷிப் வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆகி ஒரு ஷிப் வந்து இட் நாட் கன்சிடர் டு பி ஒரு சி ஒர்த்தி ஷிப்பா இருக்காது. நீங்க அந்த மாதிரி ஓட்ட விழுந்த கப்பல் எல்லாம் இப்ப திடீர்னு ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகினா அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு நடுக்கடலுக்குலாம் போக முடியாது. ஆல்ரெடி நீங்க உங்க லைஃப் த்ரெட், பொல்யூஷன் த்ரெட், ஒரு உங்க ஷிப்ல இருக்க ஷிப் எல்லாமே இப்ப பயங்கரமான த்ரெட் ஆயிடும். இது மட்டும் இல்ல, இப்ப சார் சொன்ன மாதிரி அவங்க அந்த அதே மாதிரி அண்டர் வாட்டர் மைன்ஸும் வச்சிருப்பாங்க. சில இடத்துலலாம் போனீங்கன்னா லைக் பர்டிகுலர்லி லைக் இந்த ரெட் சி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிறைய ஐஎஸ்எஸ் அந்த செய்யறாங்க. ஹமோதிஸ் இப்ப நடக்கிற இப்ப அமாஸ் வார்ஸ் பிட்வீன் சிரியா அண்ட் இஸ்ரேல் அண்ட் பிட்வீன் இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற இவங்களை சப்போர்ட் பண்றதுனால கூட அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட ஷிப்ஸை அவங்க டார்கெட் பண்ணி அந்த ஷிப் எங்க மாதிரி ஆளுங்க வந்து நல்லா சொல்றேன், வி ஆர் அ நார்மல் பர்சன்ஸ். நீங்க யாரும் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது. ஒரு ஷிப்பை ஒரு கப்பல்ல இருக்கிற கார்கோவை சேஃபா எடுத்துக்கிட்டு இன்னும் சேஃபா போறதுதான் எங்க வேலை. பட் நீங்க ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுது ஒரு ஷிப்ன்றது. ஏன்னா ஒவ்வொரு ஷிப்புக்கும் பிளாக் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் இஸ்ரேல்ல இப்ப ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப இஸ்ரேலுக்கு இந்த இஸ்ரேலோட பிளாக் வந்து அந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த கப்பல் வந்து இஸ்ரேலோட பிளாக் போட்டிருக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க இருக்கிற டெரரிஸ்ட் அந்த கப்பல்ல இருக்கிற மக்களை எதிர்பார்க்கல, ஆனா அது இஸ்ரேல் பிளாக்ன்றதுனால அந்த கப்பலை தாக்கணும்ன்றதுனால அந்த கப்பல் ரெட் சி பக்கம் வந்துச்சுன்னா அதை எப்படியாச்சும் டார்கெட் பண்ணி அந்த கப்பலை பிளாஸ்ட் பண்ணணும்னு இப்ப நினைக்கிறாங்க. எஸ், இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அது ஒரு பர்டிகுலரா ஒரு ரீஜனை டார்கெட் பண்றதாவோ ஒரு ரிலிஜியஸ் டார்கெட் பண்றதாவோ அது மாதிரியான நிறையங்கள் நடக்கிறதுனால நாங்க ரொம்ப அந்த ஏரியாவை மேக்சிமம் ஷிப்பிங் கம்பெனிஸும் மேக்சிமம் சார்ட்டர்ஸும் நிறைய ஓனர்ஸும் இப்ப அந்த ரூட்டை அவாய்ட் பண்றாங்க. லைக் ரெட் சி ரூட்னு சொல்றோம் நாங்க. இப்போ படத்துல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து ட்ரக்ஸ் கடத்துறது வந்து கப்பலை தான் மேக்ஸிமம் கடத்துவாங்க. ஒரு ஷிப்பு தப்பு பண்ணிச்சுன்னா ஒரு கப்பல் வந்து தர தட்டினாலோ ஒரு கப்பல் ஒரு ஆயில் பொல்யூஷன் பண்ணாலோ இந்த மாதிரி ஒரு ஸ்மக்லிங்ல மாட்டினாலோ காலையில நீங்க தான் ஹெட்லைன்ஸ் வேர்ல்டு நியூஸ். காலையில ஓவர் நைட் ஒபாமாவா ஆயிடுவீங்க. இப்போ நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற டஃபஸ்ட் ஓஷன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, அது எப்படின்னா ஒவ்வொரு மாதங்கள்லயும் ஒவ்வொரு நீங்க சொல்ற அந்த ஓஷன்ஸும் ஒவ்வொரு டைம்ல வெதர் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எல்லா ஓஷன்லையுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். லைக் நார்த் அட்லாண்டிக் ஓஷனாக இருக்கட்டும், சவுத் அட்லாண்டிக், பெசிபிக் நார்த் சீயா இருக்கட்டும்,
வந்து இப்போ இந்தியன் ஓஷனாக இருக்கட்டும், பே ஆஃப் பெங்காலாக இருக்கட்டும், பர்ஷியன் கல்ஃபாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே ரஃப் வெதருங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது ஒரு காலகட்டம். இப்போ ஒவ்வொரு இப்போ இந்த எஸ்பெஷலி இந்த நார்த் அட்லாண்டிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை இந்த டிசம்பர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஃப்பாக இருக்கும். அங்கே தான் டிஆர்எஸ் நாங்கள் சொல்லுவோம், ட்ராபிக்கல் ரிவால்விங் ஸ்டார்ம்னு சொல்லுவோம். அதான் நம்ம தமிழ்ல புயல், சூறாவளி அதுன்னு சொல்றது. அது வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே அது நீங்க எதிர்பார்க்கறது உண்டு. ஆனா மாதங்கள் மாறும், அதோட வரனோட எண்ணிக்கையும் மாறும். ஆனா வந்து நீங்க எதிர்பார்க்கறது கண்டிப்பா வரும். சுனாமி வந்து கப்பல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஃபேஸ் பண்றீங்க? சுனாமியோட எஃபெக்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு மிட்சில தெரியவே தெரியாது. சுனாமியோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியறது ஷோர்ல தான். அதனால வந்து நீங்க ஷிப்ல எப்பயுமே எப்ப நம்ம கப்பல்ல நம்ம கரையில பார்த்தோம்னா அலை வருது சொல்றோம்ல, வேவ் சைட் நிறைய வேவ். இப்ப நாங்க கப்பல்ல அது மிட்சில இருக்கும்போது ஸ்வெல்னு சொல்லுவோம். இதே வேவ் சுனாமியோட வேவ்னா பெருசா வரும். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். இப்போ இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த மாசத்துல, இந்த ஜூன் ஜூலை மாசத்துல இந்த இடத்துல இந்த மாதிரியான வெதர் உருவாக வாய்ப்புகள் அதிகம். இப்ப இந்த ஏரியால இந்த மாதிரியான ரூட்டை போட்டு நாங்க போக மாட்டோம். ஸோ அந்த ரூட்டை வந்து ஆல்டர் பண்ணுவோம். அந்த பேசேஜ் பிளான் சொல்லுவோம். அந்த பேசேஜ் பிளான் ஆல்டர் பண்ணுவோம். அதே மாதிரி எங்களுக்கு இப்ப பெரிய வெதர் மானிட்டர் பண்றதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. நிறைய சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ஐடி பீப்புள்ஸ் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களோட சாஃப்ட்வேர்ஸை எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இந்த வெதர் ப்ரிடிக்ஷன்ஸ் முன்னாடியே சொல்லிடுவாங்க. சர்ஃபேஸ் அனாலிசிஸ் சொல்லுவோம், சர்ஃபேஸ் ப்ரோக்னான்சிஸ் சொல்லுவோம். வெதர் ஃபோர்காஸ்ட்டை வந்து முன்னாடியே எங்களுக்கு ஒரு 48 hours 72 hours முன்னாடி, அதுக்கும் முன்னாடி ஒரு 1 week முன்னாடி எங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சிடும். இந்த ஏரியால இது மாதிரி வரப்போகுது. ஸோ இப்போ இந்த ஏரியால நம்ம இந்த மாதிரியான ரூட்டை போட்டோம்னா கப்பல் கண்டிப்பா அந்த ஏரியால மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். ஸோ அதனால எங்களுக்கு நல்லாவே முன்னாடியே ப்ரிடிக்ஷன் வந்துடும். இப்போ இவ்வளோ உயிரினங்கள் சொல்றீங்க. இப்போ இந்த கடல் கன்னி நீங்க பார்த்துருக்கீங்களா இல்ல அது வெறும் கட்டுக்கதையா? ஒரு ஷிப் சடனா அந்த ஷிப்போட ஸ்பீடே டிராஸ்டிக்கா கம்மி ஆயிடுச்சு, ஷிப் மூவ் ஆகல அப்படின்னு போய் பாக்குறப்ப பவுல